இவதான் என் சம்சாரம் ஈஸ்வரி. வணக்கம். இவன் என் பையன் வேலுங்க. வணக்கம். ஈஸ்வரி, குடிக்க ஏதாவது கொண்டு வாப்போ. சரி. அதெல்லாம் ஒண்ணு ஐயா, வேண்டாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கீங்க, அசதியா இருக்கும்ல, அதான். நீங்க வேணான்னு சொன்னாலும் குடுக்க வேண்டியது எங்க கடமைங்க. நீங்க உட்காருங்க, ஐயா, எடுத்துட்டு வாங்க. சரிங்க. நீ போய் எடுத்துட்டு வா. வாங்க. குடு தம்பி, எடுத்துக்கங்க. தேங்க்ஸ். இது ராகவன், என் மூத்த பையன். வணக்கம் தம்பி. வணக்கம். அது அவனோட ஒய்ஃபு. வணக்கம்மா. இது என்னோட ரெண்டாவது பையன் கார்த்தி. வணக்கம் தம்பி. வணக்கம். அது அவனோட ஒய்ஃபு. வணக்கம்மா. வணக்கம். இது என்னோட மூணாவது மருமக வீரா. வணக்கம்மா. வணக்கம். நான் மூணாவது பையன் மாறன், இவங்க ஹஸ்பண்ட். ஓஹோ, சரிப்பா சரிப்பா. இவங்க என் அம்மா முத்துலட்சுமி. வணக்கம்மா. வணக்கம். வணக்கங்க. வீட்டுல ஏதாவது விசேஷமா? ஆமாங்கய்யா, அது என் தம்பிக்கு கல்யாணம். ஓஹோ. ஏத்தா, பசுபதி எங்க? சித்தப்பா, அப்பா உங்களுக்கு கூப்பிடுறாரு. வீரா, வீரா, அவர் எதுக்கு முறைச்சிட்டு இருக்க? நான் யார முறைச்சேன்? நான் யாரையும் முறைக்கலையே. அம்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. ஒருவேளை நான் தான் சரியா பாக்கலையா? ஏப்பா பசுபதி, நம்ம எம்எல்ஏ சொன்னார்ல, அவங்க தான் இவங்க. வணக்கங்க. வணக்கம். வணக்கம் தம்பி. பயணம்லாம் எப்படி இருந்துச்சு? இடையில கொஞ்சம் ரோடு மோசமா இருந்திருக்குமே. ஆமாமா, பரவாயில்ல, எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். அது இவனுக்கு ரொம்ப வருஷமா பொண்ணு தேடிட்டு இருந்தோம்யா, எதுவுமே சரியா அமையல. ஓஹோ. இப்பதான் என் பொண்டாட்டி வழியில ஒரு சம்மந்தம் அமைச்சு வந்திருக்கு. நாளைக்கு நலங்கு, நாளானைக்கு கல்யாணம். உங்க வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்கிற நேரமா பார்த்து நாங்க வந்து தொந்தரவு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஐயா, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கய்யா. என் வீட்டுக்கு எத்தனையோ சொந்தக்காரங்க இந்த கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க. அதுல நீங்களும் ஒரு சொந்தம்னு நான் நினைச்சுக்கிறேன்.